வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷனுக்கு டெபுடேஷன் பேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி சர்க்குலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை பேருக்கான இந்த வேகன்சி வந்து எடுத்திருக்காங்க, ஸோ இது மூலிமா 8வது பே கமிஷன் வந்து எப்படி அவங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றியும். 2வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 666 அரியர் வந்து ஒருத்தர் கிடைச்சிருக்கு 20 மாதம் கழிச்சு. ஸோ இது எதோட அரியர், இந்த மாதிரி கிடைக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும். 3வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட் வந்து இன்றைக்கி டேட்லேயுமே பென்ஷனர் வந்து ஒரு சிலரெல்லாம் மாற்றாது இருக்கீங்க. ஸோ அது மூலயமா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இழப்பீடு வந்து கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில தவறுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த 50 லட்ச ரூபா வந்து கிடைக்காத போகுது. நீங்களுமே உங்களோட டிஎஸ்பி அக்கௌண்ட்டை இன்னுமே மாற்றாமல் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றாமல் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி இழப்பீடெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது போகுது அப்படின்ற பற்றியும் 3வது பாயிண்டில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனுக்கான அந்த வேகன்சி சர்க்குலர் வந்து டெபுடேஷன் பேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில போஸ்ட்டுக்கான வேகன்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலர் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வேகன்சி சர்க்குலர். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 ஏப்ரல் 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து எடுத்தாங்க. டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 போஸ்ட்டுக்கான 8வது பே கமிஷனுக்கு டெபுடேஷன் பேஸஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த 35 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷன் பற்றி அவங்களோட வேலையை வந்து பண்ணி பே கமிஷனோட அந்த பீரியட் டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொண்டு வரதுக்காக தான் இந்த 35 போஸ்ட்டும். ஸோ இதில் வந்து ஒரு பே லெவலுக்கும் தகுந்தாப்புல எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக 35 போஸ்ட்டுக்குமே பே லெவலுக்கு தகுந்தாப்புல அவங்களோட க்ரைட்டீரியா பேஸஸில் வந்து எப்படி, அதாவது எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பே லெவலுக்கு தகுந்தாப்புல அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கெஜெட்டடா நான் கெஜெட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இவங்க எடுக்கிறதுனால குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே 8வது பே கமிஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இது வந்து 8வது பே கமிஷன் வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகமாக தான் இருக்குது. எப்போ பே கமிஷன் கொடுத்தாலுமே 1 ஜனவரி 2026 நம்மளோட 8வது பே கமிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ எப்போ வந்து இது லேட்டாக கொடுத்தாலுமே அதோட அரியர் வந்து சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் லேட்டாக கிடைச்சாக்கா நம்மளுக்கு வந்து அந்த 1 ஜனவரி 2026 பணம் வந்து ரிவிஷன் ஆகாதா, பென்ஷன் ரிவிஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு 8வது பே கமிஷன் வந்து கொடுக்கணும். 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2019 31/5/2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 666 வந்து நம்மளுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தாச்சு. இது யாரெல்லாம் பிஎம்ஆர் பென்ஷனரிலையும் அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். 1 ஜூலை 2014 அப்புறம் வந்த பிஎம்ஆர் பென்ஷனருக்கு வந்து பொருந்தாது, அதுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு வந்து பொருந்தும். ஸோ இந்த சர்க்குலர் 666 வந்து படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 94,264 ரூபா வந்து இவங்களுக்கு அரியர் அமௌண்ட் ஒன்று கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட 20 மாதம் கழிச்சு. ஸோ இந்த 20 மாதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2023 தான் இந்த சர்க்குலர் 666 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ORP 2 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்குலர் 666. இன்றைக்கி டேட்லையுமே ORP 2 அரியர் கிடைக்காத பென்ஷனர் இருக்காங்க. அவங்க சிபி கிராம் மூலிமா கிரீவன்ஸ் போட்டு இந்த மாதிரி அவங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சரியான முறையில் உங்களோட பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ORP 2 டேபிள் படி உங்களோட பென்ஷன் வாங்கி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த டைமில், அதாவது 1/7/2019 31/5/2023 வரைக்கும் இந்த அமௌண்ட்டு சர்க்குலர் 666 படி உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடச்சிருக்கணும். 1/7/2024 உங்களுக்கு ORP 3 படி கிடச்சிருக்கணும். ஸோ இந்த 31/5/2023 வரைக்கும் உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கனாக்கா அதுக்கப்புறம் சர்க்குலர் 666 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வந்திருக்கு. அரியர் அமௌண்ட் மட்டும் கிடைக்காதுன்னு இருக்குது. ஸோ அதுக்கான அரியர் அமௌண்ட் தான் 94,264 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. ஸோ சர்க்குலர் நம்பர் 666 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 2 சர்க்குலர் நம்பர். 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோட டிஎஸ்பி பேங்க் அக்கௌண்ட்டு இன்னுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாத தான் இருக்கீங்க. ஸோ இந்த டிஎஸ்பி டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸில் இருக்கும்போது ஒரு மாதிரி கோடில் இருக்கும். ஸோ பென்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட கோடு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும்.
ஸோ சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட டிஎஸ்பி கோல்டு, டிஎஸ்பி பிளாட்டினம், டிஎஸ்பி சில்வர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேசிக் தகுந்தாப்புல இங்கே வந்து கோல்டு பிளாட்டினம் வந்து மாறும். அதுவே நீங்கள் வந்து பென்ஷனாக வந்துட்டீங்க அப்படின்னாக்கா டிஎஸ்பி பென்ஷனாக வந்து மாறணும். உங்களோட பேசிக் தகுந்தாப்புல கோல்டு, பிளாட்டினம், சில்வர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிடைக்கும். ஆனால் டிஎஸ்பி பென்ஷனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எதனா ஆகுது, ஆக்சிடென்டல் பிஏஇ பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மாதிரி இது வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களோட அக்கௌண்ட்டு டிஎஸ்பி பென்ஷனாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுக்கான லெட்டர் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வந்து பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காம இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து கமெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட டிஎஸ்பி கோல்டு தான் இருக்குது, டிஎஸ்பி பென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டாக வந்து நீங்கள் மாற்றி இருந்தால் மட்டும்தான் உங்களோட கிளைம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். டிஎஸ்பி கோல்டாகவே இருக்குது அப்படின்னாக்கா அது சர்வீஸில் இருக்கிற கவுண்டிங்கு. அதனால் உங்களோட அந்த பென்ஷனரோட பிஐஏ பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணாலும் பேங்க் வந்து அதை கிளைம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான லெட்டர் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றி நம்ம வந்து கிட்டத்தட்ட இதை பற்றியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 வீடியோக்கு மேலே நம்ம வந்து பேசியிருக்கோம் டிஎஸ்பின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னுமே வந்து மாற்றாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட்டில் ஒரு 50 லட்ச ரூபா வந்து இங்கே அவங்கள சார்ந்தவங்களுக்கு வந்து இங்கே இழப்பீடு வந்து கிடைக்காம போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன 1 hour வேலை வந்து நீங்கள் பண்ணாது விட்டதுனால 50 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்காது போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து இனிமேல் மாற்றாமல் இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு உங்களோட டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து மாற்றுங்க. டிஎஸ்பி சேலரியிலிருந்து டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து மாற்றுங்க. ஸோ அப்போ தான் உங்களோட பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து நிறையவே போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்கிறது, சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல எப்படி வந்து பென்ஷனில் மாற்றம் அடைஞ்சிருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வெல்ஃபேர் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதுக்காக நம்ம என்ன இண்டிவிஜுவலாக வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி வேலைலாம் பண்ணாது இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு பார்த்து உங்களோட வேலையை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வேலை பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.